नारायणाय आरोग्यचिन्ताने त्वजेर्दावाणि राजचिन्ताने त्वजेर्दावाणि वडकचिन्ताने त्वजेर्दावाणि वडकचिन्ताने त्वजेर्दावाणि वडकचिन्ताने त्वजेर्दावाणि रोहिणीचिन्ताने त्वजेर्दावाणि वासचिन्ताने त्वजेर्दावाणि यस्यचिन्ताने त्वजेर्दावाणि ओम भूर्भुवस्सुवः आवो निधनमानो निधनगुणीवरं नित्याय सुधामसमे
பூரணமாக அத்தியாயனம் பண்ணுறதுக்கு, பூரணமாக பாராயணம் பண்ணுறதுக்கு சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற ஸ்ரீ ராமமூர்த்தி அவர்களின் வேத பாராயண சத்சங்கத்திலிருந்து வந்திருக்கின்ற இந்த குழுவினர்கள் எல்லோருக்கும் ஜெகன்மாதா புவனேஸ்வருடைய அனுகிரகத்தினாலே எல்லோருக்கும் என்னுடைய ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 1ஆம் தேதியிலிருந்து நடந்த இந்த நிகழ்ச்சியானது மிகவும் சிறப்பாக, மிகவும் நன்றாக, மிகவும் ஆனந்தமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. நாளைக்கு மத்தியானத்தோடு இது பூர்த்தியாகுது. இந்த தேவி பாகவதத்துடைய புராணத்தை நான் 1ஆம் தேதியிலேருந்து சிரவணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓரளவுக்கு அர்த்தம் புரியாட்டி போனாலும் மிகவும் மனசுக்கு ரொம்ப 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 ஆனந்தமாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டேன்னா, தெய்வத்தினுடைய நாமத்தை நாம் எப்பொழுதும் மனதால் சிந்தித்து கொண்டிருந்தாலும் வாயால் சொல்லி கொண்டிருந்தாலும் அந்த மனதானது அந்த ரஜோகுணம் தமோகுணம் போய் சத்துவகுணத்தில் இருக்கக்கூடியதனால் மிகவும் ஆனந்தத்தை மனது கொடுக்கும். அடுத்தது, அந்த தெய்வத்தினுடைய நாமாவும் தெய்வமும் ஒன்றுதான். அந்த தெய்வம் ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பதால் அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை நமக்கும், அந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அந்த தெய்வம் நமக்கு கொடுக்கும். அப்படி இந்த தேவி பாகவதம் எல்லாமே மந்திரஸ்வரூபமாக இருக்குது. அதனால் நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கு. இதுதான் நான் முதல் வருஷம் தேவி நான் நிறையா பாகவத சப்தாகம்லாம் கேட்டிருக்கேன். ஆனால் தேவி பாகவதம் நவாகம் கேட்டது இல்லை. இதுதான் முதல் தடவையாக இருக்குது. அடுத்தது ஒரே ஒரு சின்ன ஒரு பாசுரத்துலேருந்து ஒரு விஷயத்தை மாத்திரம் பாசுரத்தை சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். ஏன்னா டைம் ஆகிட்டுருக்கு. மரம் சுவல் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை போண்டு புறம் சுவல் ஓட்டை மாடம் புரளும்போது அறிய மாட்டீர் அறம் சுவராகி நின்றரங்கனார் காட்செய்யாதே புறம் சுவர் போலம் செய்து புல்கவ்வற் கிடக்கின்றீரே அப்படின்னு திருப்பாணாழ்வார் ஒரு பாசுரம் பண்ணியிருக்கார். இந்த பாசுரத்துடைய பொருள் என்னவென்றால், நாம் இந்த உலகத்தில் மனித ஜென்மா எடுத்து வந்துள்ளோம். இந்த மனித ஜென்மா கிடைத்தது மிக 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 அரிதான விஷயம். மிகவும் புண்ணியம் இருந்தால்தான் இந்த மனித பிறவி கிடைக்கும். துர்லபம் திரியமே வைதத்து தெய்வானுகிரக ஏதுகம் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சயா அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது நம்ம மனித பிறவி கிடைப்பது மிகவும் அரிது. அத்துடன் இறைவனை அடைய வேண்டும் என்று மனதில் எண்ணம் வருவது அரிது. அதோடு நமக்கு சத்சங்கமும் கிடைப்பது, நல்லோர்களுடைய இணக்கமும் கிடைப்பது மிகவும் அரிதிலும் அரிது. அதே போல் நம்மளுடைய மனித பிறவியை நாம் சாப்பிடுவது, தூங்கிறது, மற்ற இனப்பிறக்கம் செய்வது, இது எல்லா பிறவியும் எல்லா ஜீவராசிகளும் செய்து கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி இந்த மனித பிறவியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மனித பிறவியை நல்ல விதமாக நாம் அனுபவிக்க வேண்டும், நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை அந்த பாசுரத்தில் அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டேன்னா, இந்த உடம்பானது பஞ்சபூதத்தினால் ஆன உடம்பு. இந்த உடம்பை சாப்பிட்றதும் தூங்குறதுக்கும் மாத்திரம் அல்ல, இந்த உடம்பை பலவிதமான நகைகளாலேயும் பல அலங்காரத்தினாலேயும் இந்த உடலை அழகு செய்து இந்த உடலை எவ்வளவுதான் காப்பாற்றினாலும் நாம் இந்த சரீரத்திலேருந்து ஜீவன் போன பிறகு இதை நம்ம புல்கவ்வ கிடக்கின்றீரே, மண்ணை கவ்விக்கிட்டு அந்த சரீரமானது ஜீவன் போனதுக்கு பிற்பாடு எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அறம் சுவர் ஆகி நின்று அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே. அறம் என்றால் சத்தியஸ்வரூபம், தர்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த
எம்பெருமானாக இருக்கக்கூடிய பெருமானை நாம் சார்ந்து வாழ வேண்டும். இந்த சரீரத்தை வாக்காலும் மனதாலும் சரீரத்தாலும் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே போல் நாமும் இந்த சரீரத்தை நல்ல விதத்தில் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது, வாழ்த்தவாயும் நினைக்க மடனென்றும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை. அதாவது இந்த வாக்கால இறைவனை ஜெபம் பண்ண வேண்டும், மனதால் இறைவனை நினைக்க வேண்டும், சரீரத்தால் இறைவனுக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டும். அப்படி இந்த எந்த தர்மஸ்வரூபம், எந்த சத்தியஸ்வரூபம், எந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது அங்கே பெருமாள் என்று சொல்கிறோமோ, அங்கே பெருமாளாக இருக்கக்கூடிய ஜெகன்மாதா புவனேஸ்வரி தான் சாத்தத்தில் அம்பாள்னு சொல்கிறோம். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். உபாதியினால், சரீர பேதத்தினால, அந்த அவங்களுடைய காரியத்தினால அதனால் அந்த சரீரம் வெவ்வேறு இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யம் ஒரே சைத்தன்யம்தான். அந்த சைத்தன்யத்துக்கு சிவபெருமான்னு சொல்லுங்க, அதை மகாவிஷ்ணுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா புவனேஸ்வரின்னு சொல்லுங்க, எல்லாமே ஒரே தெய்வம்தான். அந்த எல்லாமே ஒரே தெய்வமாக இருக்கக்கூடிய ஜெகன்மாதா புவனேஸ்வருடைய அனுகிரகத்தினால இந்த புவனேஸ்வரியினுடைய இந்த தேவி பாகவதம் இந்த 9 நாள் நவாகமாக பாராயணம் பண்ணது மிக 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 புண்ணியமானது. என்கிட்ட சொன்னார் இவர் ராமூர்த்தி அவர்கள், இதை படித்தா மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும்னு என்கிட்ட என்ன பார்த்து சொன்னார். கேரண்டி கொடுங்கன்னு சொன்னார். ஆனால் கேரண்டி தான், கண்டிப்பாக கேரண்டி தான். ஏன்னு கேட்டோம்னா, நம்ம சித்தஸ்ய சுத்தையே கர்மன்னு சொல்லியிருக்கு. நம்மளுடைய காரியத்தை சரீரத்தினாலேயும் வாக்கினாலேயும் மனசினாலேயும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யும் பொழுது நம்மளுடைய மனதானது சித்த சுத்திவாகும். சித்த சுத்தினா காம குரோதங்கள்லாம் போய், தமோ குணங்கள்லாம் போய், மனசு நல்ல சுத்தமாக ஆரம்பிச்ச இதை பாராயணம் பண்ணுறப்பயே சித்த சுத்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம யஜ்யம் தானமும் பண்ணணும், தவத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். யஜ்யமாக இருக்கிறது இந்த காரியம் ஒரு யஜ்யம்தான். இது ஒரு தவம் தான். தானம் யஜ்யம், தானம், தபஸ், இது ஒரு தபஸ். தானம் நம்மளால முடிஞ்சது மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். ஏதோ மனசினாலேயோ வாக்கினாலேயோ பொருளாலேயோ நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். அதனால் இந்த தேவி பாகவதத்தை பாராயணம் பண்ணுறதுனால கண்டிப்பாக மோட்சம் கிடைக்குங்கிறது சந்தேகம். அதில் எல்லா புராணத்துலேயும் இருக்குது, தேவி பாகவதத்துலேயும் இருக்குது, தேவி மகாத்மியத்துலேயும் இருக்குது. நீங்களாம் நிறையா படிச்சிருக்கேன். உங்களுக்குலாம் நான் தேவி பாகவதத்தை பற்றியோ இல்லை சாக்தத்தை பற்றியோ யந்திரத்தை பற்றியோ மகாமேருவை பற்றியோ இதெல்லாம் நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு அதிகமாக இந்த சாக்தத்தில் பரிச்சயம் கிடையாது. அதனால் இப்பேற்பட்ட விஷயம் இந்த சத்சங்க குரூப்பால் ஆனந்தமாக நடந்திருக்கு. இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகங்கிற மாதிரி தாபத்திரயங்கள் 3. இந்த 3 விதமான தாபத்திரயங்களும் நமக்கு இல்லாமல் எல்லாருக்கும் சரீரத்தினாலேயோ இல்லை வெளியில் யாருக்கிட்டாலும் ஒரு ஹிம்சையோ இயற்கையினால் வரக்கூடிய துக்கமோ எதுவுமே இல்லாமல் உங்களுக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்து இந்த வயசுலேயும் 5-6 மணி நேரம் உட்காந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாமல் உட்காந்து பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு இந்த தாபத்திரயங்களும் எந்தவித தடங்களும் இல்லாமல் எந்தவித விக்ரமும் இல்லாமல் மிக ஆனந்தமாக நடந்தது. இந்த விஷயம் இந்த காரியம் நடந்ததுக்கு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், எல்லோரும் சத்சங்கத்தில் இருக்கணும், எல்லோரும் இறைவனையே பிரார்த்தனை பண்ணி இந்த ஜென்மத்தை சாபல்யம் பண்ணிக்கணும்னு ஜெகன்மாதா புவனேஸ்வரியை வேண்டிக்கிறேன். எல்லோரும் சொந்தமாக இருக்கணும். என்னுடைய பரிபூர்ணமான ஜெகன்மாதாவுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கு, குருநாத சுவாமிக்கு. சப்தாங்கள் நவாங்கள் வனவானந்த சாமி கூட நாங்கள் சண்டி ஹோமத்துக்கு எல்லாம் கூட போயிருக்கோம். அவருக்கு நாங்களை கொண்டு போய் நாங்கள் சண்டி ஹோமத்திலே பண்ணியிருக்கோம். இந்த தசமித்தியான ஹோமத்திலே நாங்கள் கலந்துட்டுருக்கோம். அவர் எங்களுக்கு சண்டி சமிதியிலே பேர் வச்சுருக்கோம். அது ஒரு 5 வருஷம் சுற்றி. இதில் நாங்கள் எல்லா
வேதபாரண சத்சங்கம் முன்னாடி ஒரு பேனர் வச்சு நான் இங்கே போட்டிருக்கேன். 12 ஜோதிலிங்கங்கள் 5 பஞ்சபூசலம். இது வந்து தேவி எல்லாரும் கிருஷ்ணன், நாங்கள் பாகவதம், ராமாயணம், வேதபாரணம் இதில் வந்து எல்லாம் பண்ணுறோம். ராமாயணம், பாகவதம், வேதபாரணங்கள், சூரிய நமஸ்காரம், எல்லா விதமான வேதபாரணங்களையும் கூட பார்த்துட்டு இன்னைக்கு கூட போதும் சூரிய நமஸ்காரம் பண்ணினோம். சார் சொன்னார். அதே மாதிரி ருத்ர கணபாராயணம். ஸோ எங்களோட சின்ன ஒரு வேதாந்தே பிரதிஷ்டிதா சத்ய பிரகதிலேன பரஸ்ய மகேஸ்வரः. இது வந்து நம்ம வேதவாரண சத்சங் நாங்கள் வந்து ராமாயணம், பாகவம், சப்தம் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். அதுக்காக இந்த ஞாபகார்த்தமாக இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு 89லேருந்து 36 வருஷமாக புவனேஸ்வரிக்கு பூஜை பண்ணுறார். அம்பாளை தொட்டு மேருவை தொட்டு ஆவரண பூஜை இந்த பூஜையும் பண்ணால் அவரே இப்போ புவனேஸ்வரி ஸ்வரூபம் தான் நினைக்கிறேன். அவர் கையாலேயே நம்ம பிரசாதெல்லாம் வாங்குகிறோம். நம்ம ஆத்துக்கு வந்து புவனேஸ்வரி அம்மனையும் சாந்தானந்த சுவாமிகள் விக்கிரகத்தையும் கொண்டு வந்து நம்ம ஆத்துலேயே பூஜை பண்ணியிருக்கேன். அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ அது இப்போ புவனேஸ்வரி ஸ்வரூபம் தான் இவரும். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. அம்மாளெல்லாம் தொட முடியாது, மேருவெல்லாம் தொட முடியாது. மேருவை கண்டாலே ஜென்ரலாக பயம் இருக்கும். அது ரொம்ப மடியாக இருக்கணும், நம்ம போய் தொடக்கூடாது அப்படிலாம் பேசிகிட்டு இருப்போம். இப்போ அந்த மாதிரி இவருக்கு மேருவெல்லாம் தொட்டு ஆவரண பூஜையை சும்மா சரளமாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பூஜைகளுக்கெல்லாமே ரொம்ப நம்ம தலை வணங்கணும். மாமா வந்து 36 வருஷமாக புவனேஸ்வரிக்கு பூஜை பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல, பழைய இடத்துல, அப்புறம் டெம்பரரி இடத்துல, திரும்ப இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கும் எங்கள் நமஸ்காரம். அவரே புவனேஸ்வரி ஸ்வரூபம் தான். அவர் கையால் பிரசாதம் வாங்கிக்கிறோம். இல்லை இங்கே வந்துருமா சார்? ராம் ஹிரண்மயீ லக்ஷ்மீ ஜாதவேதோ மாவஜாதவேதோ லக்ஷ்மீ மனோகாமினீ यस्यां हिरण्यं विन्धेयं कामस्वं पुरुषानहम् अश्वपूर्वामदमध्यां हस्तिनाथप्रबोधिनीं श्रियं देवीमुपह्वये श्रीर्मा देवेषु शतां कां स्वस्मितां हिरण्यप्राकारामा. இவரும் எங்கள் கூட 96 கூட பண்ணுறவர், பஞ்சாயத்தில் பூஜை பண்ணுறவர். அஜவலாணி தவதானுதந்து மாயாந்தராய வைரவாம் ईश्वरीं सर्वभूतानां प्रियं वासय मे कुले मातरं पद्ममालिनीं आपश्चन्दस्निग्धानिसिक्रीतवसमे गृहे तद्देवीं मातरकं श्रियं वासय मे कुले गौर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः आर्द्रां यकरिणीं यष्टिं पिङ्गलां पद्ममालिनीं चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं. பல்லாவரத்தில் இருக்க சென்னையில் வேதபாரண சத்சங்கத்தோட கம்ப்யூட்டரில் எல்லாம் டேட்டா கரெக்டாக வச்சுருப்பார். पुराणहं विद्महे विष्णुपदे च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. श्रीर्वर्चस्वमायुष्यमानं महीयते धान्यं धनं वसं बहुपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः.
பிரேமா மாமி நடராஜன் இவர் திருவான்கூரில் தான் இருக்காரு பஸ் ஸ்டாண்ட் பிரேமா மாமி അപ്പം പോരും വെങ്കട്ടമ്മൻ എടുത്ത് തരണം പോരാ വെങ്കട്ടമ്മൻ എടുത്ത് പോരാ ആനമുക്രമഗ്നികം കുബേമ പരമാത് സതസ്താത് സനപശുതുർ அங்கே வந்து ஒரு 100 பேர் கிட்ட சண்டி சொல்லி தேவி மாதிரியும் ரெடி பண்ணி சண்டி ஒருத்தரை கூட்டி சரி வாங்க மாமி பூனமல்லியில் இருக்க எங்களோட அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர் இங்கே வந்து பாராயணத்துக்கு போது ஃபோட்டோ எடுத்துட்டு உட்காந்து பாராயணத்தை கம்ப்ளீட் பண்ணுவார் 10 மணி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவார் அரியசர் கிளியர் பண்ணுறாரு தேவசேனா மாமி கொச்சியில் இருப்பா கொஞ்ச நாள் இங்கே பல்லவரத்தில் மாமா வர முடியல மோஸ்ட்லி இப்போ எல்லாரும் இப்போ நாங்கள் 200 பேர் வரையும் கொண்டு போயிருக்கோம் அறுபதுலாம் இப்போது 30-40 தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் நாங்கள் முன்னாடி போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அக்காமடேஷன் கொண்டு எல்லாம் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூஷன் நாங்களே ஏதாவது புண்ணியம் கிடைக்கணும் 50 ஏதாவது ஒரு இதாக போகணுன்ட்டு நாங்களே ஒர்க் பண்ணி நாங்கள் ஏன்னா எல்லாம் குக்கர் கூட்டின்னு போயிடுவோம் இன்க்ளூடிங் கேதார்நாத் எல்லாம் குக்கர்லாம் கொண்டு போய் ரொம்ப சாப்பாடு சாப்பிட்டு அதனால தான் எங்கள் ப்ரோக்ராம் இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. Thank you.
ததா சந்தாம்சி தேவதத்தா தத்துவகிரமாந்தத்வாணி இன்னொரு நாள் வச்சுக்கணும்.